டூல்ஸ். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, இந்த டாக்ஸிக் படத்தோட டீசர் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாக்ஸிக் படத்தோட டீசரை வந்து நம்ம பார்க்கும்போது இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த படத்துல விஷுவல்ஸு வேற மாதிரி இருக்கு. அதாவது இந்த டீசர்ல காட்டுற ஒவ்வொரு விஷுவலும் சரி, அதில் லைட்டிங்கு, கலரிங்கு, கிரேடிங்கு எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ சொல்லுவாங்கல்ல ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. ஸோ இந்த படம் வந்து நிஜமாக ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதில் வந்து ஒரு கார் சேசிங் சீன் ஒன்று வரும். ஸோ அந்த இடத்துல விஷுவலாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு ஃப்ளைட்டை காட்டுற சீனாக இருக்கட்டும், ஸோ அந்த இடத்துல விஷுவலாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு மாதிரி ஒரு பனி பொழிகிற ஒரு 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 பிளேஸ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல விஷுவலு இப்படி. ஸோ அப்புறம் இந்த டீசர் எண்டில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸை காட்டுவாங்க, அந்த இடம். ஸோ அப்படி நிறைய இடத்துல இந்த படத்தை விஷுவலி ஒரு மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, யாஷை தான் சொல்லணும். அதாவது நம்ம ராக்கி பாய் யாஷ் இவரை பற்றி சொல்லணும்னா, இப்போது நம்ம கேஜிஎஃப்ல எப்படி நம்ம யாஷை பார்த்தோமோ, இதில் வந்து அந்த ராயாங்கிற கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசமும் நமக்கு தெரில. இந்த தாடி மீசை, அவரோட ஆட்டிடியூடு, டயலாக் டெலிவரி பண்ணுறது, ஆல்மோஸ்ட் எல்லாம் அந்த ஒரு கேஜிஎஃப் வைப் தான் இருக்குது. இந்த இவர் வந்து நமக்கு ராயாவா தெரில, நமக்கு வந்து அந்த கேஜிஎஃப் யாஷ், ராக்கி பாய் அந்த ஒரு மூடில் தான் நமக்கு தெரியுது. ஸோ பட் நம்ம அப்படி வச்சு இருக்கும்போது ட்ரெய்லர் எண்டிங்கில் வந்து ஒரு மாதிரி ஒரு தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிட்டு, இது மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி ஷார்ட்டாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு மேசிவான ஒரு லுக்கில் அப்பியர் ஆகியிருக்காரு. ஸோ அந்த ஒரு லுக்கு வந்து எனக்கு மாதிரி டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு பெருசாக யாஷை பற்றி தெரிஞ்ச ஒரே மூவி கேஜிஎஃப் மட்டும் தான். அந்த ஒரு படத்துல இருந்து தான் நம்ம கேஜிஎஃப் யாஷை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 ப்ரீவியஸ் மூவி எடுத்து பார்த்து அப்படி தான் நமக்கு யாஷை தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஒரு ராவான ஒரு லுக்கில் பார்த்த யாஷை இப்படி ஒரு மாதிரி ஒரு தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி இது மாதிரி ஒரு சாக்லேட் பாய்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வைலண்டான ஒரு கேரக்டர் தான் அதுவும். அந்த ஒரு லுக்கில் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது. ஸோ லுக் வைஸ் மட்டும் இல்லை, அந்த ஒரு கேரக்டரோட ஆட்டிடியூட்ஸும் நம்ம ராக்கி பாய் மாதிரி பார்த்த ஒரு கேரக்டரை இந்த மாதிரி அப்புறம் அப்படியே டேர்ன் பண்ணி இப்போ இந்த ஒரு தாடி இல்லாத ஒரு யங்கர் வெர்ஷன் கேரக்டர் பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்து ஒரு செம கூலாக, அதே டைமில் ஒரு மாதிரி ஒரு வைலண்ட்டான ஒரு கேரக்டராக தான் அந்த ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா நேராக இந்த கேஜிஎஃப் யாஷை வந்து நேராக அப்படி அந்த யாஷோட அந்த இதிலே கொண்டு வந்தால் நமக்கு ஒரு மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸை காட்டினது நல்ல விஷயம் தான். பிஜிஎம் எடுத்துக்கிறோன்னா, பிஜிஎம் வந்து இதில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பிஜிஎம் பெருசாக டீசரில் இவங்க ரிவீல் பண்ணலை. மியூசிக் வந்து 2-3 பிஜிஎம்ஸ் இருக்குது. அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. நார்மலாக அந்த ஒரு டீசரோட பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. வைலன்ஸ் தான் ஃபைனலாக சொல்ல போகிறேன். என்னன்னா, இப்போ இந்த படத்தில் வந்து வைலன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். இது வந்து நம்ம போன ஒரு கிளிம்ஸ் கிடையாது, இந்த டீசரை நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இதில் வந்து வைலன்ஸ் கண்டிப்பாக ஹெவியாக இருக்க போகுது. ஸோ இந்த ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, டெட்பூல், வொல்வரேன் அந்த படத்துலலாம் எப்படி ஒரு வைலன்ஸ் இருக்கும், ஒரு ப்ரூட்டல்னஸ் இருக்குமோ, அந்த லெவல் இந்த படத்தில் வந்து ப்ரூட்டல்னஸ், வைலன்ஸு இது மாதிரி இந்த ஒரு பிளட் பாத் மோடில் தான் இந்த மூவி, இந்த டீசரே ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மூவியும் கண்டிப்பாக வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் தான். ஸோ இந்த படத்தை யாராவது ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் பசங்க நார்மலாக அப்படி போய் பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ இந்த டீசரை பார்த்த வரைக்கும் இந்த டீசரில் வந்து எனக்கு புதுசாக இருந்த ஒரே விஷயம் அந்த யாஷோட அந்த ஒரு யங் லுக்கு, அப்புறம் அவங்க விஷுவலி கொண்டு வந்த நிறைய அந்த விஷுவல் ஆன ஒரு சில விஷயங்கள். படம் வந்து விஷுவலி நல்லா தான் இருக்குது. இந்த டீசர் வந்து விஷுவலி செம்ம கிராண்டாக அந்த ஒரு கேங்ஸ்டர் வைப்பில் தான் இருக்குது. ஸோ படம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு வந்து சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா படத்தில் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு மூடும் இருக்குது, அதே டைமில் படம் நல்லா இருக்காதோ அப்படிங்கிற ஒரு மோடும் இருக்குது. எது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. பட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரெய்லர் வரட்டும். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக